ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் அன்பே சிவம். சீனாவில் அன்று இன்று இங்கு இந்தியாவில் சில பூச்சிகளையும் யாரும் உண்டு வாழ்வதில்லை. ஆனால் சீனாவில் அனைத்து பூச்சிகளும் உண்டு வாழ்கிறார்கள். அவர் ஏன் இறந்து போகிறார்களா? அவரும் மனிதர் தானே, அவர் வாழவில்லையா? அங்கு மட்டும் ஏன் அங்கு மட்டும் அவர்கள் செயல்படுகிறார்கள்? அதற்கு என்ன காரணம்? அங்கு மக்கள் தொகை அதிகமாக வேகமாக உருவானதினால் இருக்கும் மக்களை பிறவி கணக்கில் வாழ வழி செய்வதற்காக இறைவன் பசுமைகளை தக்க வைத்து அவங்களுக்கு உணவு அளிப்பதற்காக அந்த உணர்வை தந்து புழு பூச்சிகளும் இந்த மண்ணில் தான் வாழ்கிறது. ஆகினால் அனைத்தையும் உண்டு வாழ்வதனால் எந்த குற்றமும் இல்லை என்று அங்கு உணர்வு தந்தான் அவர் உண்டு வாழ்கிறார்கள். அவரும் மனிதர்களே. ஆனால் இந்தியாவில் மட்டும் சில பூச்சிகளை தெய்வமாக மதிக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் அந்த பூச்சியை கொல்வதற்கு பல மருந்துகளை தயாரித்து கொல்வதில் பாவம் இல்லையா? இது எப்படி நியாயம்? எந்த பூச்சியும் சீனாவில் உணவாக உட்கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் இங்கு பூச்சி கொல்வதற்கு மருந்து தயாரித்து கொலை செய்கிறான். இது குற்றம் இல்லையா? இது பாவமா? அவன் செய்வது பாவமா? அவன் செய்வது பாவம் இல்லை. நீங்கள் கொலை செய்கிறீர்களே, அதுதான் துடித்து கொலை செய்வது தான் பாவம். அவன் உண்டு வாழ்கிறான். உண்டு வாழ்வதனால் அவன் எந்த குற்றமும் இல்லை. இங்கு கொலை செய்வதில் தான் குற்றம். பூச்சிகளை இந்த மருந்து அந்த மருந்தில் என்று கொடுத்து கொலை செய்வது மாபெரும் பாவத்தின் முதல் நம்பர் 1 என்கிறான் இறைவன். இதுக்கு என்ன செய்ய போகிறார்கள்? தெருநாய் இல்லை என்றால் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வாழ முடியாது. ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி உண்மை தெரிந்திருந்தும் பொய் உரைக்க செயல்படும் போது அதற்கு என்ன காரணம்? லஞ்ச பணம் வாங்கி கொண்டு பொய் உரைக்கிறார். அந்த லஞ்ச பணம் வாங்கும்போது பாதிக்கப்பட்ட மனிதன் அந்த நீதிபதியை பழிவாங்க உணர்பட்டு வருகிறான். இரவில் வரும்போது அந்த நாய் தான் தடை செய்கிறது. நாய் தடை செய்தனால் அவனால் ஒன்றும் செய்யவில்லை, சென்று விடுகிறான். அதற்கு சில நாள் பொறுத்து மீண்டும் செயல்படும் போது அவன் உணர்வு மாறிவிடுகிறது, அதை மறந்து விடுகிறான். அதே போன்று வழக்கறிஞர்களுக்கும் அந்த தெருநாய் தான் காக்கிறது. அதே போன்று இந்த நிர்வாணத்திலும் பல செயல்களிலும் செயல்படும் மனிதர்களுக்கும் நாய் தான் காத்து வருகிறது. இல்லை என்றால் அதற்குள்ளே அவன் வரும் வேகத்தில் மனிதனை கொலை செய்து விடுவான். இவர்கள் நீதிபதி எவனையும் பார்க்க மாட்டான் மனிதன். ஏனால் துன்பப்படுகிறான், பல வேதனைப்படுகிறான். பல வழிகளை இவர்களை கொண்டு செல்கிறார். அதிகார அறிவை கொண்டு அவன் உழைப்பில் வாய்ந்து கொண்டு அவனுக்கே தீங்கு செய்வது. இவர் பணம் எங்கிருந்து வருகிறது? ஏன்னா கட்சிக்காரன் என்ன மம்பியத்தை வட்டி முடிக்கிறானா? அவன் பணம் தருகிறானா? இல்லை நிறுவனம் கணக்கெடுப்பு எய்துனால பணம் வருகிறதா? ஏதும் இல்லை. மனிதன் உழைக்கிறான், உழைப்பாளிகள் உழைக்கிறான். அந்த உழைப்பில் இருந்தால் பணம் வருகிறது. அந்த பணத்தில் தான் இவன் பங்கிட்டு தருகிறான். இதற்கு கவர்மெண்ட் ஒன்று வைத்துக்கொண்டு தனி சட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்வதில் தவறு இல்லை. அது மக்கள் தொகையால் இறைவன் ஏற்பட்ட வழிமுறை. ஆனால் அதில் அதிகாரத்தை பயன்படுத்தி செல்வது தான் பாவத்தின் முதல் நம்பர். இந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இதுக்கு முதல் அடிப்படை தேர்தல். அந்த தேர்தலை அடியோடு ரத்து செய்தால்தான் மக்களுடைய வாழ்க்கை ஒழுக்கமான நிலையில் வளரும் என்று இறைவன் வாக்கு. இந்த தேர்தலை அடியோடு ரத்து செய்து மக்களை நல்வழிப்படுத்துங்கள். இந்த தேர்தலை ஒன்று வைத்துக்கொண்டு அயல்நாட்டில் கோடிக்கணக்கில் பல்லாயிரம் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி கொண்டு செயலாற்றுவதனால் எந்த நன்மையும் இல்லை. அயல்நாட்டில் மட்டும் பணத்தை எவ்வாறு தருகிறான்? கோடிக்கணக்கில் லாபத்தை வட்டிக்கு. இந்த நாட்டில் ஏன் பணம் இல்லையா? இந்த உள்ள நாட்டில் பணத்தை பதுக்கி வைத்து கொண்டீர்கள். கணக்கு காட்டுவதற்காக அயல் நாட்டில் வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கட்டி வருகிறீர்கள். எதற்காக? இங்கு விலைவாசி உயர்ந்து வருகிறது. ஏழை மக்கள் கொடுக்கும் பணம் மிக மிக குறைவு. அவர் மீண்டும் வாழ்வதற்கு வழி இல்லாமல் உங்களை வட்டிக்கு 1000 நிறுவனங்களை உருவாக்கி விட்டீர்கள். இதனால் பாதிக்கப்படுவது ஏழை மக்கள். அந்த பாவத்தின் சம்பளம் உங்களை சும்மா விடாது.
இதுக்கு அனுபவிக்க தயாராக இருங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.